வணக்கம். மரணத்தையே ஜெயிக்க முடியும்னு சொல்ற ஒரு பழங்கால போதனைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இது ஏதோ கற்பனையோ இல்ல தத்துவமோ மட்டும் இல்ல. இது ஒரு தெளிவான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பாதை. வாங்க இந்த ஆச்சரியமான பயணத்தை நம்ம ஒண்ணா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். நிஜமாவே மரணத்தை ஜெயிச்சு ஒரு முடிவே இல்லாத பெருவாழ்வு வாழ முடியுமா? கேட்கறதுக்கே ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா வள்ளலார் போன்ற ஞானிகள் இதுதான் மனுஷப் பிறவியோட உச்சக்கட்ட நோக்கம்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியங்கிறது தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த மரணமில்லா வாழ்வை நோக்கிய பயணத்தோட முதல் படி எது தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும். அது நம்ம உடம்புல இருந்து தான் தொடங்குது. முதல்ல நம்ம உடம்போட புனிதத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் சரியா புரிஞ்சுக்கலாம் வாங்க. மெய் அப்படிங்கிற இந்த ஒத்த வார்த்தையில எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. நம்ம முன்னோர்கள் உடம்ப மெய்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு உடல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ என்ன சொல்ல வராங்க? உண்மையை தேடி நீங்க வேற எங்கேயும் அலைய வேண்டாம், அது உங்க உடம்புக்குள்ளேயே இருக்குன்னு தான் சொல்றாங்க. திருமூலரோட இந்த வார்த்தைகள் நாம இப்போ பேசின விஷயத்த இன்னும் அழகா உறுதிப்படுத்துது. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்பு வெறும் சதை எலும்பால ஆனது இல்ல, அதுக்குள்ள கடவுளே குடியிருக்கிற ஒரு நடமாடும் கோயிலுங்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கோயிலை நாம எவ்வளவு புனிதமா பாத்துக்கணும். சரி, உடம்பே ஒரு கோயில்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கோயில்ல கடவுள் இருக்கிற கருவறைக்குள்ள போறதுக்கு ஒரு வாசல் வேணுமே. நம்ம ஞானிகள் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் அந்த தெய்வீக நுழைவாயில்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? ஞானிகள் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றது, அதாவது உண்மையான பரம்பொருள்னு சொல்றது நம்ம கண்ணத்தான். ஆச்சரியமா இருக்குல்ல? அது மட்டும் அல்ல, இறைவனோட திருவடியே நம்ம கண்கள் தான் அவங்க சொல்றாங்க. நம்ம தேடலுக்கான மையம் நமக்குள்ள, நம்ம கண்ணிலேயே இருக்கு. இத நாம ரொம்ப எளிமையா இப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புங்கிற கோயிலுக்குள்ள இருக்கிற இறைவனை பார்க்கணும்னா அதுக்கு ஒரே வாசல் நம்ம கண்கள் தான். இதுதான் இந்த ஆன்மீக பயிற்சியோட மையப்புள்ளி. சரி, இதெல்லாம் கேட்ட நல்லா இருக்கு, தத்துவமெல்லாம் ஓகே. ஆனா இத நடைமுறையில எப்படி பண்றது? வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு எதையும் செஞ்சிட முடியாது இல்லையா? வாங்க இந்த பயணத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்முறை பகுதிக்குள்ள போகலாம். இந்த உயர்ந்த நிலையை அடையணும்னா நாம என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டிய குறிப்பிட்ட பயிற்சி ஏதாவது இருக்கா? இல்ல ஒழுக்கமுறைகள் இருக்கா? இப்போ இந்த கேள்விக்கான பதில பார்க்கலாம். விஷயம், ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம், நாம பயணிக்கிற வாகனமான இந்த உடம்ப சுத்தமா வச்சிக்கிறது. வள்ளலார் ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு, உடம்ப கெடுக்கிற மது, புகை, புலால், அதாவது மாமிசம், இந்த மாதிரி தீய பழக்கங்களை வச்சுக்கிட்டு உடலை அழியாததா மாத்திர இந்த ஞான பயணத்துல ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது. இந்த பயிற்சி பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான 3 படிகளை கொண்டது. 1. உடம்ப தீய பழக்கங்கள்ல இருந்து சுத்தமாக்குங்க. 2. உங்க முழு கவனத்தையும் சிந்தனையையும் கண்ணோட கருவிழில நிலைநிறுத்துங்க. 3. வேற எதை பத்தியும் யோசிக்காம அந்த கவனத்தை விடாப்பிடியா தொடருங்க. இந்த ஒழுக்கத்தையும் பயிற்சியும் தொடர்ந்து செஞ்சா என்ன நடக்கும்? மனசுல மட்டும்தான் மாற்றங்கள் வருமா? இல்லவே இல்ல. நம்மளோட இந்த பௌதிக உடம்புலயே ஒரு அற்புதமான உருமாற்றம் நடக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த பயிற்சியோட இறுதி பலனை விளக்கறதுக்கு வள்ளலாரோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை விட வேற எதுவும் இருக்க முடியாது. அவர் தன்னோட சொந்த அனுபவத்துல சொல்றாரு, ஊன உடலே ஒளி உடலாக ஓங்க பெற்றேன்னு. அதாவது அழிஞ்சு போகக்கூடிய இந்த மாமிச உடம்பே அழிவே இல்லாத ஒளி உடம்பா மாறிடுச்சுன்னு சொல்றாரு. இதுதான் இந்த பாதையோட உச்சகட்ட பரிசு. ஆனா இந்த நம்ப முடியாத உருமாற்றம் ஒரே ராத்திரியில நடந்துடாது. இது 3 கட்டங்களா படிப்படியா நடக்குது. பயிற்சியின் மூலமா முதல்ல நம்ம உடம்பு சுத்த தேகம் அப்படிங்கிற தூய நிலையை அடையுது. அதுக்கப்புறம் பிரணவ தேகம் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் மிக்க உடம்பா மாறுது. இறுதியா ஞான தேகம் அப்படிங்கிற அழிவே இல்லாத ஒளி பொருந்திய ஞான உடம்பா முழுமை அடையுது. அப்போ இந்த பயணத்தோட இறுதி இலக்கு இதுதான். ஒரு சாதாரண மனித நிலையில இருந்து படிப்படியா உயர்ந்து கடைசியில நம்ம உடம்பே அழிவில்லாத தன்மையை அடைஞ்சு நாம அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். இதுதான் வள்ளலார் தன்னோட அனுபவத்தின் மூலமா நமக்கு காட்டின பாதை. இப்ப பாருங்க, வாசல் எதுன்னு நமக்கு காட்டப்பட்டிருக்கு. அந்த வாசலை எப்படி தட்டணுங்கிற சாவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுடைய சொந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க நீங்க தயாரா? இந்த கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். யோசிங்க.